இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து ரொம்ப முக்கியமான கோவில். தமிழக வரலாற்றிலேயே வந்து மிக முக்கியமான கோவில். சரி, அப்படி முக்கியமான கோவில் என்ன கோவில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மன்னன் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து தஞ்சாவூர், அப்புறமா அவர் கட்டின தஞ்சை பெரிய கோவில். இது ரெண்டும் தான் ஞாபகம் வரும். அவரோட வரலாற்றை பற்றி பேசினாலும் தஞ்சாவூரும் பெரிய கோவிலும் தான் ஞாபகம் வரும். இனிமேல் வந்து அந்த வரலாற்று கூட வந்து திருநெல்வேலியவும் அப்புறமா நம்ம நிற்கிற இந்த இடத்தையும் வந்து இனிமேல் வந்து சேர்க்கணும். அது ஏன் அப்படின்றத வந்து விளக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஊருக்கும் தஞ்சாவூருக்கும் என்ன சம்மந்தம், அப்புறமா இந்த கோவிலுக்கும் தஞ்சை பெரிய கோவிலுக்கும், அப்புறமா மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கும் வந்து என்ன சம்மந்தம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். யூடியூப் வரலாற்றில் வந்து முதல் முறையாக எக்ஸ்க்ளூசிவாக அருள்மொழி தேவன் மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டின முதல் கோவிலில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய கோவில்களை வச்சு தான் தஞ்சை பெரிய கோவில் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட படைப்பை வந்து படைச்சிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, அப்புறம் விஜயாலய சோழீஸ்வரம் மாதிரி இருக்கிற கோவிலை பார்த்து தான் வந்து தஞ்சை பெரிய கோவிலே கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து விஜயாலய சோழீஸ்வரமும் வந்து தஞ்சாவூர் கோவிலுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்புறமா இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த திருவாலீஸ்வரம் கோவில், இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக வந்து இருந்திருக்குது. அது ஏன் அப்படின்றத வந்து தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் கோவிலுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? பல நூறு கணக்கான பேர், இல்லை சில ஆயிரக்கணக்கான பேர், இல்லை முக்கியமான நாட்களில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அது ஏன் அப்படின்னா மக்கள் மத்தியில் வந்து அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஆர்வம். அது மட்டும் இல்லாமல் மன்னன் ராஜராஜ சோழன் கட்டின கோவில் அப்படின்றதுனால ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்குது. சோழர்களோட கட்டிடக்கலை, அப்புறமா அந்த கோவிலோட பிரம்மாண்டமான அமைப்பு, அந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக அந்த கோவில் வந்து ஃபேமஸ் ஆகிருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவிலுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கண்டிப்பாக இருந்திருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்லுவீங்க. தஞ்சாவூர் கோவிலுக்கு வந்து முன்னோடி வந்து விஜயாலய சோழீஸ்வரம் மட்டும் கிடையாது, இந்த அயன் திருவாலீஸ்வரமும் தான். இந்த கோவில் வந்து ஒரு சிவன் கோவில். இங்கே வந்து சிவனுக்கு தனியாக சன்னதி இருக்குது, அப்புறமா அம்மனுக்கு தனியாக சன்னதி வந்து இருக்குது. மாமன்னன் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் கோவில் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டுறதுக்கு முன்னாடி அவர் ஆட்சியோட ஆரம்ப கட்டத்தில் வந்து நிறைய கோவில்கள் வந்து கட்டியிருக்கிறாரு. அப்படி ஒரு கோவில் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. அவரோட ஆட்சியின் ஆரம்ப கட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவ்வளோ பிரம்மாண்டமாக கோவில்கள் கட்டுறவர் வந்து அவரோட முதல் கோவில் எப்படி கட்டியிருப்பாரு அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும்ல, அந்த கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். அவரோட கட்டின முத கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ராஜராஜ சோழன் தன் ஆட்சியோட ஆரம்ப கட்டத்தில் கட்டப்பட்ட முதல் கோவில் அப்படின்றது தான் இந்த அயன் திருவாலீஸ்வரம் கோவில். அதனால தான் நான் அந்த கோவிலை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன். தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரி ஒரு கோவிலுக்கு வந்து இந்த கோவில் வந்து ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவில் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். கோவில் இருக்கிற இடம் வந்து வரலாற்றுப்படி பாண்டிய மன்னர்கள் ரொம்ப காலமாக ஆண்ட ஒரு பகுதி. ஆனால் அந்த கோவிலை கட்டினதை வந்து சோழ வம்சத்தோட மிக முக்கியமான ஒரு மாமன்னன் ராஜராஜ சோழன் வந்து இந்த கோவிலை கட்டியிருக்கிறாரு. வரலாறுப்படி பாண்டிய மன்னர்கள் ரொம்ப காலமாக ஆண்ட ஒரு பகுதியில். இந்த கோவிலோட ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற சிற்பங்கள், அப்புறமா கட்டிடக்கலை, அப்புறமா கல்வெட்டுகள், இது எல்லாமே வந்து தஞ்சை பெரிய கோவிலுக்கு முன்னோடியாக இந்த கோவிலில் இருக்கிற நிறைய நுணுக்கங்களை வந்து தஞ்சை பெரிய கோவிலே வந்து கையாண்டிருக்கிறாங்க. இந்த கோவில் மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டு வந்து ரொம்ப முக்கியமானது. பாண்டிய மன்னர்கள், பல்லவ மன்னர்கள், அப்புறம் நிறைய சோழ மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மன்னர்களுமே வந்து அவங்களோட கோவில்களில், கோட்டைகளில் அப்படின்ற எல்லா இடத்துலையும் வந்து கல்வெட்டுகள் நிறைய பொறிச்சிருந்தாலும் மாமன்னன் ராஜராஜ சோழன் அளவுக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து இந்த மாதிரி கல்வெட்டு ஆவணம் வந்து எந்த மன்னர்களும் இது வரையும் பண்ணது கிடையாது. இந்த கல்வெட்டு பிரதிகள் நம்மளுக்கு எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னா, இந்த கோவில் கட்டின ஆண்டை வச்சு நம்ம மொழி வந்து எவ்வளோ நாள் வாழ்ந்துருக்குது, அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி நம்மளோட கலாச்சாரம் எப்படி இருந்தது, அந்த கல்வெட்டுகளில் வந்து மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் வந்து அதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. எந்தெந்த காலகட்டத்தில் வந்து எந்தெந்த நாட்டு மேலே போர் புரிஞ்சிருக்காங்க, யார் வெற்றி பெற்றாங்க, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலத்தில் வந்து எந்தெந்த கோவிலுக்கு வந்து தானம் வழங்கியிருக்கிறாங்க, ஆட்சியில் நடந்த மாற்றம் என்ன அப்படின்ற விவரங்கள்லாம் இருக்குது. அது வந்து மாமன்னன் ராஜராஜ சோழன் வந்து இந்த கோவிலில் மட்டும் இல்லாமல் அவர் கட்டின இந்த முதல் கோவிலிருந்து அவர் கட்டின கடைசி கோவில் வரையும் வரலாற்று நிகழ்வுகளை வந்து கல்வெட்டு மூலமாக ஆவணப்படுத்துறது வந்து ஒவ்வொரு கோவில்லையும் அவ்வளோ அற்புதமாக மாமன்னன் ராஜராஜ சோழன் வந்து கையாண்டிருக்கிறாரு. கல்வெட்டுகள் இந்த கோவிலோட சுற்றுச்சுவர்களில் வந்து ஏகப்பட்ட கல்வெட்டுகள் வந்து இருக்குது. மிகவும் பழமையான இந்த கோவில், அதாவது தஞ்சாவூர் கோவிலோட பழமையான கோவிலில் வந்து ரொம்ப பழமையான தரவுகள் நிறைய வந்து இந்த கல்வெட்டில் வந்து காணப்படுது. சரி, இந்த கோவில் கல்வெட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
இந்த கல்வெட்டை பார்த்துட்டு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீர் மேலாண்மை பற்றின தகவல்கள், அப்புறமா வரி வசூலிப்பு பற்றிய தகவல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கோவில் நிர்வாகம் எப்படி செயல்படணும், அப்புறமா மக்கள் கொடுத்த தானங்கள், அப்புறம் மன்னர்கள் கொடுத்த தானங்கள், அப்புறம் முக்கியமான தகவல்கள், இதெல்லாம் வந்து அந்த கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய பொறுப்பை வகித்தவர்களோட பேர், அப்புறமா முக்கியமான முடிவுகள், இது எல்லாத்தையுமே வந்து கல்வெட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. கல்வெட்டு ஆவணம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். தஞ்சாவூர் கோவிலில் வந்து அவ்வளோ கல்வெட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கோவிலையும் வந்து இந்த கோவிலோட சுற்றுச்சுவரில் வந்து கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டுகள் கூட தஞ்சாவூர் கோவிலுக்கு முன்மாதிரியாக வந்து இருந்திருக்குது. தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் ஒரு கல்வெட்டை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அது எந்த கல்வெட்டு அப்படின்னா, அந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீர்மோர் வழங்கிய ஒரு பாட்டியோட பேர் கூட வந்து அந்த தஞ்சாவூர் கல்வெட்டில் வந்து பொறிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து எந்த அளவு மக்களை மதிச்சிருக்கிறாங்க, அந்த மக்கள் வேலை செய்கிற மக்களுக்கு உதவி செய்கிறவங்கள எந்த அளவுக்கு மதிச்சிருக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ தரவுகள் வந்து அந்த கல்வெட்டில் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் இருக்கிற சிற்பங்கள் ஒவ்வொன்றுமே அவ்வளோ தனித்துவமாக இருக்குது. ரொம்பவே நுணுக்கமாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு சிற்பத்தை வந்து ரசிக்கிறதுக்கும் வந்து அவ்வளோ நேரம் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோவில் வந்து கருங்கற்களால் பண்ணியிருக்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் நம்ம பார்த்து வியந்த ஒவ்வொரு சிற்பத்துக்கும் வந்து முன்மாதிரி வந்து இந்த கலைக்கோவில் தான். வரலாற்றில் பாண்டிய மன்னர்கள் ஆண்ட ஒரு பகுதியில் வந்து சோழர்கள் வந்து ஒரு அற்புதமான இந்த கலைக்கோவிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. சோழர்களோட கட்டிடக்கலையை வந்து அற்புதமாக அந்த கோவிலில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. சோழ மன்னர்கள் அவங்களோட ஒவ்வொரு கோவில்லையும் வந்து இந்த சிற்பக்கலையை வந்து அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அவங்களோட கோவிலில். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ராஜராஜ சோழன் தான் கட்டிய முதல் கோவில்லையும் வந்து இந்த கலையை வந்து அவ்வளோ அற்புதமாக காமிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து அவ்வளோ தனித்துவமாக ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற சிலைகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக நுணுக்கமாக பண்ணப்பட்டிருக்குது. ஒவ்வொரு சிலையும் வந்து அவ்வளோ அற்புதமாக கதை சொல்லுது. சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுற நிறைய கோவில்களில் இருக்கிற சிற்பத்தை வந்து சின்ன சைஸில் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாங்க. அற்புதமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இது வந்து விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானம் வந்து சிவன் சன்னதியில் இருக்கிற விமானம். இது வந்து அம்மன் சன்னதிக்கு வந்து தனியான ஒரு கோபுரம், ஒரு சன்னதி வந்து இருக்குது. இந்த கோவில் வந்து இந்திய தொல்லியல் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து இருக்குது. இந்த கோவில் வந்து காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. சாயங்காலமாக வந்து 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த கோவிலுக்கு வந்து திருநெல்வேலிக்கு வர்றவங்க வந்து கண்டிப்பாக அந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கலை கோவிலை அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இவ்வளோ பழமையான வரலாறும் இவ்வளோ அழகும் கொண்ட இந்த கோவில் வந்து இன்னும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நிறைய மக்களுக்கே இன்னும் தெரிய வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து உலக தமிழ் மக்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கோவில். இந்த கோவில் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அம்பாசமுத்திரம் அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்குது. அம்பாசமுத்திரம் வந்துட்டு பிரம்ம தேசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாசமுத்திரத்துலேருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த கோவில் வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா வந்து இந்த பிரம்மதேசம் கோவில். இந்த பிரம்மதேசம் கோவில் தெப்பக்குளம் பக்கத்துலேயே ஒரு வழி மாதிரி போகும். அந்த வழியாக போய் இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு திருப்பம் ஒன்று திரும்பும். அது வழியாக போனோம் அப்படின்னா நம்ம போக போகிற அந்த திருவாலீஸ்வரம் கோவில் வந்து நம்ம அடைஞ்சிடலாம். இந்த பிரம்மதேசம் கோவிலேருந்து நம்ம போக போகிற திருவாலீஸ்வரம் கோவில் வந்து 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. இந்த கோவிலுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து கடனா நதி வந்து ஓடுது. சுற்றி வந்து ஒரு அற்புதமான ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் அந்த கோவில் இருக்குது. சோழ வம்சத்தோட ஒரு முக்கியமான ஒரு கலைப்படைப்பு. இதை தெரியப்படுத்துறது வந்து என்னோட கடமை. இந்த மாதிரி பழமையான வரலாறு, அப்புறமா சிற்பக்கலை, அப்புறமா ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்கள்ட்ட வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் கேள்விப்பட்டவரையும் இந்த கோவில் வந்து காலையில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கேட்டப்போ வந்து காலையில் மட்டும்தான் கோவில் ஓப்பனா அப்படின்னு கேட்டேன். இல்லை, சாயங்காலமும் நான் அந்த கோவில் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கோவில் திறந்திருக்கும். அப்புறமா சாயங்காலம் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கோவில் திறந்திருக்கும். சரி, இந்த கோவிலை பற்றின ஆதாரம், ராஜராஜ சோழன் கட்டிய முதல் கோவில் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து அந்த முக்கியமான ஆதாரத்தை வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா அந்த கோவிலை பற்றின வரலாறை வந்து ஒரு சில லிங்க்ஸ் மூலியமாக அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்திய தொல்லியல் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து இந்த கோவில் வந்து இருக்குது. இந்தியா முழுக்க, உலக தமிழர்கள் முழுக்க இந்த கோவில் வந்து ரீச் ஆகி கலை மேலேயும் ஆன்மீகத்து மேலேயும் ஆர்வம் இருக்கிற எல்லாரும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வரலாம். மன்னன் ராஜராஜ சோழனோட கோவில் கட்டுற பணி வந்து இந்த இடத்துலேருந்து தொடங்கி இருக்குது. அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஒரு சின்ன கிராமத்தில் கடனா நதி பக்கத்தில் ஒரு அமைதியான இடத்துல அவரோட கலை கோவில் பயணத்தை ஆரம்பித்து தஞ்சாவூர் கோவில் மாதிரி நிறைய கோவில்கள், ஒரு பிரம்மாண்டமான கோவில்களை வந்து அவர் படைச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ், அப்புறமா பழமையான கோவில்கள், அப்புறம் ட்ரெக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.